காதல். Let's welcome Mr. Surya Kumar IPS and Miss Kaya. Welcome, sir. என்ன சார், மேடைக்கு வந்த உடனே இப்படி அமைதி ஆயிட்டீங்க? ரவீந்திரன் சார் சொன்னது கேட்டதுல இருந்து நான் உண்மையிலேயே பிளாக் அவுட் ஆயிட்டேன். அதான் உண்மை. என்ன சார், உங்களை பத்தி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க நீங்க பயங்கர டெரர்னு சொல்றாங்க, ஆனா இப்படி பேச பயப்படுறீங்க? இது பயம் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி. ரவீந்திரன் சாருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் இருந்துச்சு. அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. மற்றவங்க கல்யாணம் ஆகி சில பல வருஷம் ஆனவங்க. ஆனா எங்க கதை அப்படி இல்லை. நான் கையில பார்த்தே சில மாதங்கள் கூட இல்லை. ஆனா எங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. ஏன்னா எங்க அப்பா காலமாயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க ரெண்டு குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாம இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்து நாங்களும் அதிகமா பார்த்துக்கிட்டதில்ல. ஆனா பெரியவங்க ஆசை எங்க ரெண்டு குடும்பமும் சம்பந்தம் பண்ணணும்னு. சோ சடனா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப நாங்க ஜோடியா உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம். கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போறோம். அத நினைக்கும் போதுதான் ஒரு சின்ன பயம் வருது. என்ன பயம் சார்? கடைசி வரைக்கும் நாங்களும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரவீந்திரன் மாதிரி வாழ முடியுமாங்கிற ஒரு சின்ன ஷாக் வர ஆரம்பிக்குது. அதுதான் நான் முன்னாடியே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னேன். அதை சரியா பண்ண நிச்சயமா கடுமையா முயற்சி பண்ணுவேன். அதுக்கு உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு இருந்தா போதும். உண்மையை சொல்லணும்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர முதல் ஃபங்க்ஷனே இதுதான். அதனால இது என்னோட முதல் கிஃப்டும் கூட. உன் ஆகாச பார்வைக்குள் விண்மீனாய் வீழ்ந்தேனடி, உன் வாய் பேசும் மொழியில் சூரியனாய் எழுந்தேனடி. என்ன புள்ள செஞ்ச என்ன சுத்திக்கிட்டு வரனா, புத்தி கெட்டு போயிடுச்சு வந்தாலதா. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, குத்த வச்சா மனசதான் சொட்டு சொட்டா சொக்குறேனா அவளாலதான். காக்கி சட்டைய கல்லங்கடிச்சாளு நீ, காவல் எனக்கு நினப்புதான் நடி. நீ தொட்டு போக நூலந்து போன அத்தாடியா 90. இந்த லவர்ஸ் டேல இதை விட பெரிய கிஃப்ட என்னால கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இப்பதான் நான் முதல்ல என்னோட காதலை கயல் கிட்ட சொல்றேன். முத்தம் கொடுத்து அவ மேல இருக்கிற ஆசைய சொல்லியிருக்கேன். அதை அவ புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். பொண்ணோ பொருளோ கயலோட மனசை நிரப்பாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இப்படி ஒரு கிஃப்ட். சார், செம்ம ரொமான்டிக் கிஃப்ட் இது. நிச்சயம் கயல் கொடுத்து வச்சவங்க.
தேங்க்யூ. வாங்க. ஹலோ, சூப்பர் சார், கலக்கிட்டீங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. என்னை பத்தி இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா என்னால அவர்கிட்ட உண்மையா இருக்க விடாம இது நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இல்லைங்கிற என்னோட குற்ற உணர்ச்சி என்னை பாடாப்படுத்தி எடுக்குது. இதை கையால் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அதான் அவனால இயல்பா இருக்க முடியல. இருக்கட்டும், போக போக எல்லாம் சரியாயிடும். என் மனசுல இருக்கிற ஆசையை வெளிப்படுத்துறேங்கிற பேர்ல ஒரு அதிர்ச்சியை கொடுக்காம அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க பார்க்கணும். இந்த ரொமான்டிக் மூட குறையாம பாத்துக்கணும். அந்த வகையில இந்த எல்லா கப்பிள்ஸும் அதே ரொமான்டிக் மூட்ல டான்ஸ் ஆடுற மாதிரி இப்ப ஒரு மியூசிக்க நம்ம டிஜே ஆண்ட்ரூ போடுவாரு. ஓகே, எல்லா கப்பிள்ஸும் டான்ஸ் ஆடணும். ஓகே ஆண்ட்ரூ, ஒரு ரொமான்டிக் நம்பர் ப்ளே பண்ணுங்க. Come on everybody, let's dance. ஆஹா, என்ன சூர்யா சார், சீனியர் கப்பிள்ஸ் எல்லாம் டான்ஸ் பண்ணும்போது இருக்கிறதுலயே யங் கப்பிள்ஸ் நீங்க ஆடாம இருந்தா எப்படி? என்ன கையல், வெக்கமா? டிஜே ஆண்ட்ரூ, லைட் மோட சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே. தன்னாரே நானே 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 தன்னாரே நானே 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 நானே. தன்னாரே நானே 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 தன்னாரே நானே 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 நானே. என்ன சார், அதுக்குள்ள எல்லாருமே டயர்ட் ஆயிட்டீங்க? குட். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த இன்னொரு ரொமான்டிக் பக்கத்தை நாங்க கொண்டு வந்தோம். இப்ப உங்களுக்குன்னு 3 விதமான கேம் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட், பாரம்பரியமான மியூசிக்கல் சேர். எல்லாருமே கேம் விளையாட போலாமா? டிஜே மியூசிக் போடுங்க.
இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த போட்டியில மிஸ்டர் சூரியகுமார் சாரும் அவங்க ஃபியான்சி மிஸ் கயலும் ஃபைனலுக்கே வந்து போட்டிய ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்கிட்டாங்க. பாப்போம் இதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு. வாவ், என்ன ஒரு எனர்ஜெட்டிக் காம்படிஷன். கடைசியில தாகம் எடுத்த மான் கதை மாதிரி நீடிக்காம கயல் ஜெயிச்சிட்டாங்க. எனக்காக விட்டு கொடுத்தாருங்கிறது எனக்கே தெரியும். ஆனா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறது ஆங்கர் சூசகமா சொன்ன மான் கதையை வச்சே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. குழந்தைத்தனத்தை வெளிக்கொண்டு வர மாதிரி ஒரு கேம்னு சொன்னதும் எல்லாரும் குழந்தைங்களை பீட் பண்ற மாதிரி அவங்களுக்கே டஃப் கொடுத்து விளையாடினதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப உங்களுக்கு ஒரு டஃப் டாஸ்க் நான் கொடுக்க போறேன். இதுல நிறைய கண்கள் இருக்கு. இதுல உங்க மனைவியோட கண்கள் எந்த நம்பர்னு கரெக்டா சொல்லணும். நாங்க இந்த கேம் விளையாட 5 கப்பிள்ஸோட ஹஸ்பண்ட செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட நேம் மிஸ்டர் சிவா, மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் தினேஷ், மிஸ்டர் கௌதம் அண்ட் மிஸ்டர் சூர்யா. நீங்க எல்லாரும் மேடைக்கு வாங்க. என்னங்க சார், கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். நீங்க உங்க மனைவியோட கண்களோட நம்பரை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நம்ம டிஜே ஒரு மியூசிக் போடுவாரு. தப்பா கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு ராங் பஸர் போடுவாங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். கேம் குள்ள போலாமா? ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம சிவா சார். நம்பர் 7. அடுத்து நம்ம கார்த்திக் சார். நம்பர் 5. ராங். நெக்ஸ்ட் நம்ம தினேஷ் சார். Yeah. நீங்க சொல்லுங்க. நீங்களாச்சும் கரெக்டா சொல்லுங்க சார். நம்பர் 3. அகைன் ராங் ஆன்சர். மிஸ்டர் கௌதம் சார், நீங்களாவது அட்லீஸ்ட் கரெக்டா சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே. நம்பர் 4. ராங். ஃபைனலி நம்ம சூர்யா சார், நீங்களாவது அட்லீஸ்ட் கரெக்டா சொல்லுங்க சார் ப்ளீஸ். நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே 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 நன்னே நன்னே நானே நானே நன்னே நானே நானே சொல்லுங்க. யா, நம்பர் 6. என்ன சார், உங்க ஃபியான்சி கிட்ட இருக்க சந்தோஷம் கூட உங்ககிட்ட இல்ல? இது உங்களுக்கு சர்ப்ரைஸ் இல்லையா? நான் சரியான ஆன்சர் தான் பண்ணிருக்கேன்னு கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது சர்ப்ரைஸ் எப்படி வரும்? ஓ, எப்படி அவ்வளவு உறுதியா இருந்தீங்க? தட் இஸ் இதுல நீங்களே எதை வேணாலும் ஃபீல் பண்ணிக்கலாம்.
தேங்க்யூ. எல்லாரும் போங்க. எப்படி அவ்வளோ கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தேன், அதுல உன்னோட கண்கள் தெரிஞ்சது, அதான் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு வரலையே, ஒரே இருட்டா தான் இருந்துச்சு. இப்போ நீ குழப்பத்துல இருக்க. இன்னொரு நாள் மனசுல எந்த குழப்பமும் இல்லாம, மனசை அலப்பாய விடாம ஒருநிலைப்படுத்தி பாரு, அப்போ கண்டிப்பா தெரியும். சிறப்பா நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியின் நிகழ்வாக தங்களது அனுபவங்களை இப்ப தெரிவிக்க ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கு. ஒவ்வொருவரும் மேடைக்கு வந்து தங்களோட அனுபவங்களை தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். வாங்க கயல், உங்க அனுபவத்தை சொல்லுங்க. வாங்க. வாங்க கயல். வாங்க. பேசுங்க கயல். கரித்துட